வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களோடு இந்த நிகழ்ச்சி மூலம் இணைகிறேன், மகிழ்கிறேன். இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். தேர்தல் தேதி அநேகமாக நாளை அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு செய்தி கசிந்திருக்கிறது. அதற்கு முன்பாகவே நேற்றிலிருந்து அதிகாரபூர்வமான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் ஆரம்பித்து விட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் சென்னைக்கு அருகே நடைபெற்றது. அதே நாளில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் விருதுநகரில் நடைபெற்றிருக்கிறது. இதில் பல விஷயங்கள் பேசப்பட்டன. மோடி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட புரட்சித் தலைவி அம்மா படத்தை பெரிதாக போட்டு அதற்கு கீழே பங்கு பெற்ற தலைவர்கள் படம், ஒரு சிலரின் படம் முரண்பட்ட படமாக தெரிந்தது. அது நேயர்களுக்கு தெரிந்திருக்கும். இதற்கு சற்றும் சளைக்காத ஒரு கூட்டணியாக காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான, திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணியும் இருக்கிறது. நேற்று வரை அடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் திட்டி அதற்கு பிறகு மறுநாள் கைகோர்ப்பது என்பது இதுவரையில் இல்லாத நிகழ்வாக இந்த ஆண்டு இந்த தேர்தலின் போது நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் ஒரு கட்சி இரண்டு கதவுகளை தட்டிய சம்பவமும் இந்த தேர்தலில் தான் நடந்திருக்கிறது. எல்லாவற்றையும் பொறுப்பாகவும் கவனத்துடன் பொதுமக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தனி மனிதனாக இல்லாமல் தனித்துவமிக்க ஒரு தலைவனாக திரு டிடிவி அவர்கள் கூட்டணியை பற்றிய கவலையே இல்லாமல் அவர் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டிருக்கிறார். இந்த சூழலில் இது பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமையான ஒரு குரல் உங்களுக்காக. முகத்தின் இனிய நகா அகத்து இன்னா வஞ்சரை அஞ்சப்படும். இது தெளிவாக புரிய வேண்டுமென்றால் இதை ஒட்டி இன்னொரு திரைப்பட பாடல் வரிகள் உண்டு. நெஞ்சினில் நஞ்சை வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞானத்தங்கமே என்று அந்த பாடல் வரிகள் வரும். அதை அப்படியே அடியொற்றியதுதான் இந்த திருக்குறள். நாம் பார்க்கும்போது முகத்தால் இனிதாக சிரித்து மனத்தால் எப்போதும் பகைவராய் வாழும் வஞ்சகர்களுக்கு அஞ்ச வேண்டும் என்கிறது குறள். நேற்றைய இரண்டு மேடைகளிலும் இந்த குறளை பொருத்தி பார்த்தால் பல பல புதிய அர்த்தங்கள் தோன்றும். இதனை அடியொற்றித்தான் நாம் இன்றைக்கு விவாதத்தை தொடங்க இருக்கிறோம். விவாதத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இங்கே 4 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் அறிமுகம் செய்கிறேன். திரு பிரியன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு கரு நாகராஜன் அவர்கள், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர் லெனின் அவர்கள், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து செல்வி CR சரஸ்வதி அவர்கள், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திருப்பிரியன், இவங்க 3 பேரும் அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்கள். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர். நான் ஏற்கனவே முன்னுரையில் சொன்ன மாதிரி இது 2 பக்கமே ஒரு பொருந்தா கூட்டணி மாதிரி தான். அதாவது எல்லாரும் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்கைகளை புறந்தள்ளி விடுவோம், வெற்றி ஒன்றுதான் ஒரே இலக்கு, அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்கு செய்கிறதுக்கு பேர்னா ராஜதந்திரம். இதைத்தான் திரு டிடிவி அவர்கள் என்ன சொன்னால், அது ராஜதந்திரம் இல்லை, கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம். இப்போது நடக்கிற அரசியலை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த தேர்தல் கூட்டணிகளை பற்றி உங்கள் கருத்து முதல்ல. இப்போ தமிழ்நாட்டில் இப்போது 2 கூட்டணிகள் அமைஞ்சாச்சு. அதில் ஒரு கூட்டணியில் இன்னும் ஒரு கட்சி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அது சேரலை. அதிமுக பாஜக கூட்டணிகள் தேமுதிக வரும் என்ற எதிர்பார்ப்பு நீடித்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த ஒரு குழப்பம் அந்த அணியில் இருக்குது. திமுக அணி ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுது. இடங்கள்லாம் கொடுக்கப்பட்டு தொகுதிகள் அறிவிக்கப்படாத நிலையில் அது ஒரு மாதிரி செட்டிலான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் முதலே சொன்ன மாதிரி இந்த கொள்கைகள், இந்த மாதிரி ஒத்த கருத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளவா கவனிக்கப்படுறதுன்றதான் முக்கியமான விஷயம். ஆனால் அதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனன்றதான் அரசியல்வாதிகள் உணர வேண்டிய விஷயம். அரசியல்வாதிகள் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, பொதுமக்கள் கவனித்து முக்கியமான சில வருடங்களுக்கு முன்னிருந்த நிலையும் இப்போ இருந்த நிலையும் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம மக்களை இன்னைக்கு இருக்கிற புதிய வாக்காளர்களை அவ்வளவு இதாக நம்ம எடை போட முடியாது. அவர்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அது டெஃபினட்டாக இந்த மாதிரியான ஒரு நேற்று வரையும் முன்னுக்கு பின் முரணாக பேசிவிட்டு ஒருவரை கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு, தனிப்பட்ட முறையிலும் கூட விமர்சனம் செய்துவிட்டு நீங்கள் திடீரென்று கூட்டணி சேரும்போது அது ஒரு பொருந்தா கூட்டணியாக தெரிகிறது. இது கூட
பாரத பிரதமர் வந்து பேசும்போது கலப்படமான கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக எல்லா கூட்டணிகளும் கிட்டத்தட்ட அப்படி தான். பாஜக பிடிபியோட அமைச்ச கூட்டணி அப்படி தான், பாஜக திடீர்னு பீகாரில் ஜேடியூட அமைச்ச கூட்டணி அப்படி தான். நேற்று வரையும் சிவசேனா கருத்துக்கள் கடுமையாக சொல்லியிருந்தாங்க, சிவசேனாவோட இன்றைக்கி அமைச்ச கூட்டணியும் அப்படி தான். அது இது வந்து அரசியல் உலகத்தில் சார் திமுக காங்கிரஸ் நடுநிலையாளர்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அவசரம் இல்ல, பாஜக அவசரப்பத்திய நீங்க சொல்லுங்க, முடிக்கவே இல்லை. அதுக்கு நீங்க வந்தீங்க, எடுக்கிறதுக்குள்ள அவசரம் ஏன் உங்களுக்கு? உங்களுக்கு ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் வரீங்க. பாஜக ஆட்கள் எல்லாம் ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் வராங்க. ப்ரீ கன்சீவ்ட் நோஷனோட வராங்க சார் எல்லாரும். பேசுறதுக்கு அலோவ் பண்றதே கிடையாது. சரி, அவங்க மத்தவங்க சொல்றதை கேட்டு பதில் சொல்றதே கிடையாது. நான் சொல்றேன், மத்தவங்க சொல்றதை கேட்டு நான் அதை அடுத்தது தப்பு சார், தப்பு சார். உங்களுக்கு நேரம் நீங்க மட்டும் இல்ல, பாஜக எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்க. பிரியனை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சது சொல்றோம். பிரியனை பத்தி தெரிஞ்சது குறைவு எல்லாருக்கும் தெரியும். நான் 30 வருஷம் நான் இருக்கேன், என்ன பத்தி எல்லாருக்கும் தெரியும். என்னோட நடுநிலை நீங்க கேள்வி கேட்க முடியாது சார். என்னோட நடுநிலை நீங்க கேள்வி கேட்க முடியாது சார். உங்களை பத்தி தெரியும் எங்களுக்கு. நீங்க எந்த கட்சி மாறி இருக்கீங்க, நீங்க எந்த கட்சி மாறி எனக்கு தெரியும். அமைதி ப்ளீஸ். நான் ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பேசுங்க. பேசுங்க ப்ளீஸ். இல்ல இவர் மட்டும் இல்ல, பாஜக எல்லாரும் பாஜக எல்லாம் தெளிவா எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. தெளிவா தான் இருக்கு. மத்தவங்க பேசவே விடுறது எழுத்தாளர் மாறிட்டு கூட பாஜக அப்படிதான் இருக்காங்க. கருத்துக்கு வாங்க, கருத்துக்கு வாங்க. இல்ல நான் வந்து அடுத்தது அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க. நான் வந்து இவருக்கு சொன்னவன அப்படியே ரோஷம் பத்திச்சு. அது திமுக காங்கிரஸ் பத்தி சொல்ல வர போதே இவருக்கு அவருக்கு உரிமை இருக்கு, அவருக்கு நேரம் வரும். அதே மாதிரி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியில திமுகவுக்கும் என்ன மாதிரியான ஒரு உறவு நிலை இருந்து நம்ம பார்த்தோம். நம்ம அதே மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அல்லது காங்கிரஸுக்கும் மதிமுகவுக்கும் உள்ள கொள்கை வேறுபாடுகள் பலருக்கு தெரியும். ஈழ பிரச்சனை ஆகட்டும், அந்த 7 பேர் விடுதலை ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்கு. அதில் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டணிகள் வந்து பாஜகவுக்கு இது சொல்ற வந்து இந்த பிரதமருக்கு இதை சொல்ற தகுதி கொஞ்சம் கூட கிடையாது. அவர் மற்ற கூட்டணியை பார்த்து கலப்படமான கூட்டணி சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அவங்க அமைக்கிற கூட்டணியும் அப்படிதான் இருக்கு. இது வந்து இந்த இந்திய நாட்டோட ஒரு இதாக போயிடுது, அதாவது சாபக்கேடாக போயிடுது. இதை சொல்லி ஓட்டு கேட்கறது மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கூட்டணிகள் எல்லாம் மக்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நடு ரோட்டில் நீங்க வச்சு கேள்வி கேட்பாங்க இந்த அரசியல்வாதிகள்லாம். அந்த நிலைமை வரதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து அதற்கான காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கு. கொள்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாங்கள் எப்போ வேணா திட்டிப்போம், எப்போ வேணா சேர்ந்து போன்ற விஷயங்கள் இருக்கு. பார்த்தீங்களா, இதை கண்டிப்பாக இனிமேல் எடுபடாது. தமிழ்நாட்டில் முக்கியமாக இந்தியாவில் கூட எடுபடாத போகணுன்றது என்ன ஆசை. தமிழ்நாட்டில் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக மக்கள் கேள்வி கேட்கணும், இந்த அரசியல்வாதிகளை நடுத்தருவில் நிற்க வச்சு கேள்வி கேட்கணும். ஏன்டா நேற்று வரையும் இப்படி பேசியிருந்தீங்க, இன்னைக்கு ஏன்டா சேர்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும். உங்கள் நிலைப்பாடு சேலம் சென்னை நெடுஞ்சாலையில் உங்கள் நிலைப்பாடு மறியல் பண்ண 4 இடத்துல கூட்டத்துக்கு தடை போட்டாங்க. பேச சொல்லுங்க சார், கவனிச்சுட்டு அரசியல்வாதின்னு எல்லாத்தையும் தான் சொல்றாரு. எல்லா அரசியல்வாதியும் அவர் கருத்து அவர் சொல்றாரு. அவங்களுடைய தொடர்ந்து இப்படித்தான். ஆனால் அரசியல் கருத்துக்களை சொல்லணும். உன் இடத்துல வச்சு கேள்வி கேட்பாங்க, விட மாட்டாங்க. நீங்க வெயிட்டுங்க, நீங்க வெயிட்டுங்க. ஓகே, ஏன் கருத்து நீங்க கேட்காம நீங்க கேட்காதீங்க, நாங்க வேணா கேட்கிறோம். ஏன் கருத்து நான் சொல்றேன், உங்க கருத்தை நீங்க சொல்லிக்க. நீங்க ஆமா அவர் சொல்ற வணக்கம் போடுங்க, நீங்க அவருக்கு கூப்பிடுங்க. அண்ணா ஆமா சொல்லுங்க, அத பத்தி கேள்வி இல்ல. நீங்க இடமறிக்க தப்புங்க. விவாதத்தை கருத்தை நான் சொல்றேன். இந்த மாதிரி அராஜகமா இன்னொருத்தோட கருத்துல குறிக்கிறது இதெல்லாம் தப்பு. ரொம்ப தப்பு. அட சும்மா இருங்க, தெரியல எனக்கு. உங்களை பத்தி வேலைய பாருங்க, என்ன பத்தி வேலைய பாருங்க. நீங்க விடுங்க. அநாகரிகமாக இது மாதிரி எல்லா இடங்களிலும் அநாகரிகமாக சபை நாகரிகத்தை பத்தி பேசிட்டு ரொம்ப வார்த்தையில ஒரு எழுத்தாளர்ங்கிற முறையில அவர் பேசுறாரு. உரிமை இல்ல, சரியா எல்லாரும் பேசுறாரு, என்னையும் பேசுறாரு. மக்கள் இடத்துல வச்சு கேட்பாங்க. நாகராஜ் சார் ஒரே ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் மிஸ்டர் நாகராஜ் சார் ஒரு நிமிஷம் தேவையில்லைங்க. அழகா போங்க. என்ன சொல்றது? தப்புங்க. நீங்க
சொன்னார்கள். அடுத்தவர்கள் கேட்கணும். அதான் விவாதம். இவர் புண்படுதுனாக்கா இவர் வெளில போலாம். ஒரே செகண்ட் வெக்கலாம் குறிப்பிட்ட அரசியல் கட்சி சொல்லல, பொதுவாக சொன்னாங்க. அப்படிதான் கூட சொல்லவே இல்லை. வேண்டாம் திரு கருணாகராஜன், இது வந்து பேசுங்க. மக்களை தூண்டி விடுற பேச்சு ஜெயா டிவில இருந்தா பேசணுமா? தூண்டி விடுறது பொதுவா இல்லங்க, எல்லாருக்கும் பொதுவா சொல்றாரு அவரு. நம்ம அரசியல்வாதிகள் உட்காந்து கேவலமா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் பேசுறது மட்டும் இல்ல, கொலை முயற்சி இந்த கம்யூனிஸ்ட் என்ன பாடுபட்டுச்சு மக்களோட கூட்டணியில, இந்த திமுக என்ன அவதூறு பேசுறாங்க, அதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம். திரு நாகராஜன், அதாவது எல்லாருமே ஒவ்வொரு கருத்துக்கள் வச்சிருப்பாங்க. அந்த கருத்துக்களை விவாதிப்பது தான் இந்த களம். உங்களுக்கு நேரம் அதுதான் உங்களுக்கு நேரம் வரும்போது நீங்க பேசுங்கன்றார். இப்ப நீங்க பேசுறது மறுத்து பேசுறது மற்ற 2 பேருக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்க நேரம் வரும்போது அவங்க பேசுறது முறையா இருக்கும். சரி, நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களுடைய கூட்டணி பத்தி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன விமர்சனம் வந்திருக்குல்ல, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிகவுக்குமே பிடிக்காது, அது ஊரறிந்த உண்மை. தேமுதிகவை வலிந்து கொண்டுவதற்கு இப்போ பாரதிய ஜனதா கட்சி முயன்று கொண்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை உள்ளே வந்ததுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அந்த கூட்டணியில் எப்படி தேர்தல் பிரச்சாரங்களே சரியாக இருக்காது. 2014 கூட இதே பிரச்சனை இருந்தது. தேமுதிக பாமக போட்டியிட்ட இடங்களில் பிரச்சாரம் செய்தது, ஆனால் பாமக தேமுதிக போட்டியிட்ட இடங்களில் வேலை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு பகிரங்கமாக வைக்கப்பட்டது. இப்போ மீண்டும் வந்திருக்கோம். இதெல்லாம் முதல்ல தேமுதிக கூட்டணி இன்னும் இறுதியாகல, வந்தால் போனாலுங்கிறது எது கற்பனையில் நம்ம பேசிட்டு இருக்கணும். இறுதி ஆகட்டும், இறுதியான பிறகு எல்லாம் ஒற்றுமையாக வேலை செய்வாங்க. 40 தொகுதியிலும் ஜெயிக்கணுங்கிறத நோக்கம். பிரதம மந்திரி மீண்டும் மோடி அமர வேண்டும் நோக்கம் இல்லையா? இதுல தேமுதிகவா பாமகவா கம்யூனிஸ்டா காங்கிரஸா திமுக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கலாம். அவங்க கட்சிக்கு அவங்க கொள்கைப்படி இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஏற்பட்டிருக்கிற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் அமர வேண்டும் என்ற நோக்கம். நேற்று தான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இதைத்தானே பேசியிருக்காங்க, வேற ஒன்றும் புதுசா பேசலையே. அந்த அடிப்படையில் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. தேமுதிக வந்தாலும் இணைந்து வேலை செய்வார்கள், வராவிட்டாலும் இந்த கூட்டணி வெற்றிகரமாக வேலை செய்வாங்க. யாரும் வரணும் வேண்டாங்கிறதுலாம் இப்ப முடிவு இல்ல. எந்த கூட்டணிக்கு இது இல்ல. காங்கிரஸ் 23 கட்சி கூட்டணியை ஒன்னா சேர்ந்து ஸ்டாலின் மேற்கு வங்காளத்தில் போய் கூட்டம் போறாரு. அங்க வாய் திறந்து சொல்ல முடியல ராகுல் காந்தி பிரதமர். இதுவரைக்கும் அந்த எதிர்கட்சி கூட்டணி ராகுல் காந்தி பிரதமர் ஆவார்னு ஒரு தலைவர் சொல்ல மாட்டேங்கிறான். இங்க மேடையில் இருந்த சந்திரபாபு நாயுடு சொல்ல மாட்டேங்கிறாங்க. மேடையில் அன்னைக்கு இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வெளியில போய் அதை அப்புறம் பார்க்கலாங்கிறாரு. பாலகிருஷ்ணன் உடனே எதிர்த்து அறிக்கை கொடுக்கிறாரு, ராகுல் காந்தி பிரதமரா வர்றதை பத்தி யோசிக்கணும் பின்னாடி. ஆனா எல்லாரும் கூட்டணிங்கிறாங்க. அப்ப யார் பிரதமரா தேர்தலுக்கு பிறகுங்கிறாங்க. மேற்கு வங்காளத்துல காங்கிரஸ் துடைத்து எரியப்படும் மம்தா பானர்ஜி பேசுறாங்க. ஆனா காங்கிரஸ் கூட்டணியில அவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்கன்னு பேசுறாங்க. இங்க அகிலேஷ் யாதவ் மாயாவதியும் காங்கிரஸ் இங்க சேர்க்கணுங்கிற அவசியமே இல்ல, அந்த தேவையே கிடையாது, அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து மத்தியில மோடிக்கு எதிராக ஆட்சி எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. பீகார்ல வந்து ஒன்னா சேர்ந்தது இப்ப இல்ல, ஏற்கனவே சேர்ந்தாச்சு. ஏற்கனவே முதலமைச்சர் ஆக்குறது பாஜக. இன்னைக்கு அவங்களோட கூட்டணி சிவசேனாவும் மகாராஷ்டிரால சிவசேனாவும் பாஜகவும் ஒன்னா இருக்கிற கட்சி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மோதல்கள் எப்ப வேணாலும் ஏற்படலாம். இன்றைக்கு கூட்டணி ஒண்ணா கருத்து மோதல் ஏற்பட்டுச்சு நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் இன்னும் தேர்தல் நெருங்க தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னும் கூட நிறைய மாநிலங்கள்ல மாற்றங்கள் வரலாம். இது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி தினகரன் சொன்னா தினகரன் சொன்ன ஒண்ணு வேத வாக்கு இல்ல. அவருக்கு வயிற்றுச்சல் இருக்கலாம், அவருக்கு பொறாமை இருக்கலாம், அவருக்கு இருங்க. நீங்க அவர் சொன்னதுக்காக சொல்றேன், அவர் சொன்னாருங்க, அவர் சொன்னாரு தினகரன் சந்தர்ப்பவாதம் சொல்றாரு. அது தேவையில்லை. அவரு 4 பேர்ட்ட கூட்டணி வச்சு அமைக்கலாம். எல்லாம் ஒன்னாதான இருந்தோம், எல்லாம் கூத்தூர்ல ஒன்னாதான இருந்தீங்க, ஒன்னாதான கொண்டு வச்சிருந்தோம். இன்னைக்கு அதுக்கு பிறகு எத்தனை மாற்றம் வந்திருக்குல்ல. மாற்றங்கள் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து கலைஞர் காலத்துல இருந்தோம், ராஜாஜி பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்தோம். இந்த மாதிரி கூட்டணிகள் முரண்பட்ட கட்சிகள் ஒன்னா சேர்ந்து நடந்திருக்கு. அது தேர்தல் நேரத்தில்
தேர்தல மக்கள் முடிவு பண்ணி ஓட்டு போடுவாங்க. அது நிச்சயமா இந்த வட்டம் யார் பிரதமங்கிறதாங்க கேள்வி. அந்த கேள்விக்கு சரியான விடை தமிழக மக்கள் கொடுப்பாங்க. அதை பார்க்கத்தான் போறோம். சரி, நல்லது. சரி, நேற்று மேடையில் பேசும்போது இப்போ இதுக்கும் சேர்த்தே சொல்லுவீங்க, சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொன்னது இன்னொன்று, அவருடைய வார்த்தைகள் சொல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லார். அவர் மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை தான் அவர் திருப்பி பயன்படுத்தி போடுறாரு. அதை குறிப்பாக கவனிக்கணும். மானங்கெட்ட கூட்டணின்னு சொன்னது யாரு? துப்புனாங்க சார் மூஞ்சில. சும்மா யாரு சொல்லுங்க. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று சொல்லுங்க பன்னீர்செல்வம் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, துரோகிகளுக்கு வயிறெல்லாம் எரியும் இந்த கூட்டத்தை பார்த்து, நாங்கள் வெற்றி கூட்டணி சொல்றாரு. உங்களுடைய பதில்? நாளைக்கு உலக மகளிர் தினம். முதல்ல உலகத்தில் உள்ள அத்தனை மகளிருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நல்லது, சாதனை புரிந்த பெண்கள், அரசியலங்கள், மாண்புமிகு அம்மாவை போல, கல்பனா சாவ்லாவை போல பல துறையில் சாதனை புரிஞ்ச பெண்கள், இன்னும் நிறைய பெண்கள் பொது வாழ்க்கைக்கு அரசியலுக்கு வந்து சாதனை புரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாகவும், சின்னம்மா சார்பாகவும், டிடி தினகரன் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நேற்று அந்த மேடையை நானும் பார்த்தேன். இவர் சார் சொன்னாரா சார் சொல்லலாம், அங்கே கூட்டணி மாறல, இங்கே கூட்டணி மாறலன்னு. மாறலாம், கூட்டணிகள் அரசியலில் மாறும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கள் தெய்வத்தை குற்றவாளி என்று சொன்ன அம்மாவை ஊழல் ராணி என்று புத்தகம் எழுதிய பாமகவுடன் இன்றைக்கு பதவிக்காக இவங்க ஒன்றும் ஓபிஎஸும் இபிஎஸும் துணை முதலமைச்சரா மக்கள் ஏற்றுக்கிட்டு வரல. அம்மா கை காமிச்சு மந்திரி ஆனாங்க, அம்மா கை காமிச்சு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் அவர் அவரே சொன்னார், கூவத்தூரில் நடந்தது அவரும் தான் பார்த்தாரு. நன்றி மறந்துட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. சரி, எங்க அம்மாவை ஊழல் ராணின்னு பேசி இருக்கிறாங்க, உங்க மூஞ்சில காரி துப்பி இருக்கிறாங்க, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா, அப்படி என்னங்க உங்களுக்கு பதவி? நீங்க தான் எங்களுக்கு வந்து அப்படியே மக்கள் மத்தியில் அவ்வளவு செல்வாக்கு இருக்குங்கிறீங்களா, தைரியமா வந்து நில்லுங்களேன். மக்கள் உங்களுக்கு ஓட்டு, அதாவது இன்னைக்கு எப்படி இருக்கு அரசியல்னா, 1% ஓட்டு உள்ள கட்சிகள் கூட நீங்க பேரம் பேசுற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல இருக்கு. எதனால பிரியன் சொல்றது, அதாவதுங்க இவங்களுக்கு என்னன்னா மக்களை புரிஞ்சிக்கல, அதனால தான் பிரியன் சொல்ல ஒண்ணு ஒத்துக்கிற மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 300 கோடிக்கும் 500 கோடிக்கும் நீங்க பேரம் பேசல, யார் பணத்தை கொடுக்குறீங்க? மக்கள் வரி பண்ண. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நேற்று பாரத பிரதமர் வந்தார் தமிழ்நாடு, 5 வருஷத்துல எத்தனை தடவை வந்திருக்காரு? எங்கள் அம்மா படத்துக்கு நேற்று பூ போடுறாரு. 75 நாள்ல ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு அம்மா பார்க்க அவ்வளவு. ஓபிஎஸ் இதையும் சொன்னாரு, அம்மாவுடைய உற்ற நண்பர் பாரத பிரதமர்னு சொன்னார்ல, அந்த உற்ற நண்பர் தானே. அரசியல்ல வேறுபாடு இருக்கலாங்க, நட்பு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. 75 நாள் அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களா இல்லையா? திரு கருணாநிதியை பார்க்க பாரத பிரதமர் வரும்பொழுது ஒரு நட்போடு அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டு இருக்காரு. அவருடைய பதவி ஏற்பு விழாக்கு அம்மா போயிருக்காங்க. ஒரு நாள் அப்போல வந்திருந்தால் இந்த நாடகத்தை, தர்ம யுத்தங்கிற நாடகத்தை ஒரு நடிகனான ஓபிஎஸ் செஞ்சிருக்கவே முடியாது. கேள்வி கேட்டிருப்பாங்க, பாரத பிரதமரே வந்து பார்த்துட்டு போயிட்டா நீங்க மர்மங்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏன் பாரத பிரதமர் ஒரு நாள், நேற்று வந்து அம்மாவோட படத்துக்கு பூ போடக்கூடிய பாரத பிரதமர், தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பாரத பிரதமர் 75 நாள் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரல. நேற்று அம்மாவோட இந்த கட் அவுட் அங்க இல்ல. எவ்வளவு பெரிய துரோகத்தை இன்னைக்கு இந்த அதிமுகங்கிற பேர்ல ஓபிஎஸ் சிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கூட்டணி எப்படிங்க சந்தர்ப்பவாத கூட்டணி நம்ம சொல்லக்கூடாது? ஏங்க சொல்லக்கூடாது? தேமுதிக வாட்டில போய் வாசல்ல போய் எங்க முறை வாசல் பண்றீங்க? விஜயகாந்த் பையன் கேட்கிறாரு, பண்ணீங்க தான் கூட்டமா வரும், உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா, வந்து காலில் விழுறீங்களே, அப்படி என்னங்க பதவி? நீங்க மக்களை சொன்னீங்க. இவங்க பெரிய கூட்டணி கணக்கெல்லாம் போடலாங்க, கூட்டணி கணக்கெல்லாம் வேறங்க. ஆர்கே நகர் மக்கள் சொல்லிட்டாங்கல்ல, கூட்டணிகளை விட மக்கள் கணக்கு தாங்க ஃபைனலா ஜெயிக்க போறது. நீங்க 10 கட்சி கூட்டணி வச்சாலும் 20 கட்சி கூட்டணி வச்சாலுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சென்ட்ரல் ஸ்டேஷன் வச்சதுக்கு நாங்க மனதார பாராட்டுறேன் தலைவருக்காக. ஏன் இத்தனை வருஷம் பண்ணல? 6000 ரூபாய் விவசாயிகள் கொடுத்தது நாங்க வரவேற்கிறோம், ஏன் இத்தனை வருஷம் பண்ணல? கஜா புயல் பாதிக்கப்பட்ட போது ஏன் பாரத பிரதமர் வரல? அதே மாதிரி கன்னியாகுமரியில மீனவ மக்கள் இறந்த போது ஏன் பாரத பிரதமர் வரல? தமிழ்நாட்டுக்கு எத்தனை தடவை? இப்ப தேர்தல் நேரம் வரும்போது இதையெல்லாம் இந்த அதிமுகவை நம்பி, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் கம்பெனியை நம்பி பிஜேபி வைத்திருக்கக்கூடிய கூட்டணி, பிஜேபி நம்பி இவங்க வச்சிருக்க கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி சொன்னா என்ன தப்பு இருக்க முடியும்? வேலை பேசுறாங்க சார், வேலை பேசுறாங்க கட்சிகளை. முக்கியமான செய்தி என்னன்னா, அதை சேர்த்து சொல்லணும்னு பார்க்குறேன். 2011 கூட்டணி பற்றி பேசுறதுக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் போயஸ் கார்டன் போறாரு. எப்போ தெரியுமா? மார்ச் 4ஆம் தேதி. ஆமா, இதே மார்ச் 4ஆம் தேதி ஓபிஎஸ் வந்து விஜயகாந்த் வீட்டுக்கு போறாரு. இல்ல, ரெண்டாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 10% ஓட்டு ஒரு காலத்துல இருந்துச்சு சார். 2011 அம்மாவோட கூட்டணியில் சேர்ந்து அவங்க 40 இடத்த ஜெயிச்சு எதிர்கட்சி அமர்றாங்க. அதை மறந்துட்டு விஜயகாந்த் நாக்கு துருத்தி அம்மா பத்தி சட்டமன்றத்தில் பேசுறாரு. 41 இடம் கொடுத்து 29 ஜெயிச்சாங்க, 29 இடம் ஜெயிச்சாங்க, எதிர்கட்சியா அமர்றாங்க. இப்ப திமுக கூட எதிர்கட்சியா வரல. சரி,
ஆனால் அதை கூட மறந்துட்டு அன்னைக்கு சவால் விட்டார் விஜயகாந்த், நாங்கள் இல்லை என்றால் அதிமுக ஜெயிச்சிருக்காதுன்னார். அம்மா ஒரே ஒருத்தர் சொன்னாங்க, உங்க கூட நான் வந்து கூட்டணி வச்சுக்க வைக்கப்படுறேன். ஆக்சுவலா அம்மா வேண்டாம்னாங்க. அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாம் பேசி கூட்டணி வேணும்னு கூட்டணிகள் வைக்கிறது நான் அந்த அதான் எல்லாமே தலைவர்கள் இருக்கக்கூடிய முடிவு தான். ஆனால் அதிமுக வெற்றியே என்னால் தான் சொன்ன பிறகு இனி எனக்கு பாமகவுடன் எப்படி உறவு தேவையில்லைன்னாங்களோ ஜாதிய கட்சின்னு, அதே மாதிரி இவரை ஒதுக்குனதுக்கு அப்புறம் விஜயகாந்தோட ஓட் பேங்க் என்ன 10% இருந்த விஜயகாந்தோட ஓட் பேங்க் அம்மாவை பேசிய பிறகு இனிமேல் இந்த கூட்டணி தேவையில்லைன்னு சொன்ன பிறகு ஜெயிச்சு காமிச்சாரா? அதுக்கப்புறம் எத்தனை 2014 2016 எத்தனை தேர்தல் நடந்தது, உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அம்மா இருக்கும்போது, எதிலையாவது தேமுதிக ஜெயிச்சாங்களா? சோ யாருமே சொல்றேன், அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு அதிமுக தலைமை என்பது அம்மா தான். அந்த அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காதவங்க கூட, அந்த அம்மாவை ஊழல் ராணின்னு சொன்னவங்க கூட, எங்கள் அம்மாவை பார்த்து குற்றவாளின்னு சொன்னவங்க கூட, மணிமண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொன்னவங்க கூட நீங்க போய் நிக்கிறீங்களே, அம்மாவுடைய கட் அவுட் கூட எடுத்து வைக்காம நிக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் அம்மாவுடைய விசுவாசிகளுக்கு நீங்க பதில் சொல்லிதாங்க ஆகணும். தமிழக மக்கள் இன்னைக்கு அம்மா தெய்வமா நினைக்கிறாங்க. நீங்க உங்க அரசியல் லாபத்துக்காக நீங்க அம்மா பேரை கூட தயவு செஞ்சு இனிமே ஓபிஎஸ் இபிஎஸ் தார்மீக உரிமை இழந்தாச்சு. எந்த கூட்டணியில அம்மா வேண்டான்னாங்களோ, எந்த பாரத பிரதமரை பார்த்து நான் தமிழ்நாடு லேடியா குஜராத் மோடியா நான் பாக்குறேன்னாங்களோ, இன்னைக்கு இவங்க சொல்றாங்க அம்மா இருந்தா மாறி இருப்பாங்க. அம்மா மாறி இருக்க மாட்டாங்க. கடைசியா சொன்னது 2014 அப்புறமே அம்மா சொல்லிட்டாங்கன்னா மக்களோட கூட்டணி, அதை தான் எங்களுக்கு துணை போச்சுல நீ சொல்றாரு. சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லாம இது என்ன கூட்டணியா இருக்க முடியும்? நாங்க யார் வீட்லயும் போய் முறவாசல் பண்ணல, அழகா மக்களை சந்திச்சிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 70 சட்டமன்ற தொகுதி பார்த்தாச்சு. ஏன்னா அவங்க தாங்க தீர்மானிக்கணும், கூட்டணிகள் அல்லங்க. அரசியல் கணக்கை தீர்மானிப்பது மக்கள் தான். ஒரு ஆட்சி கொண்டு வருவது மக்கள் தான். நீங்க மக்களை பத்தி ரொம்ப தவறா கணக்கு போட்டீங்க. தேர்தல் நேரம் வரும்போது தான் உங்களுக்கு பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்க தோணும், 2000 ரூபாய் கொடுக்க தோணும். ஏன் இந்த 2 வருஷமா கொடுக்க வேண்டியது தானே? ஏன் 2 வருஷமா கொடுக்கல? இந்த 5 வருஷமா பாரதிய ஜனதா 6000 ரூபாய் கொடுக்க வேண்டியது தானே? மக்களுக்கும் தெரியும். மக்களுடைய வரி பணத்தை எடுத்துதான் இன்னைக்கு பேரங்கள் பேசப்படுது. மக்களோட வரி பணத்துல தான் நீங்க 1000 2000 கொடுக்குறீங்க. நீங்க 1000 2000 கொடுத்து நீங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க நினைச்சா மக்கள் தெளிவா சொல்றாங்க, எங்க பணத்தை எங்களுக்கே கொடுத்து எங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி நீங்க கோடிகள்ல பேரம் பேசக்கூடிய அரசியல் இந்த தேர்தலோட முடிவுக்கு கொண்டு வருவோங்கிறதுல தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்காங்க. திருலனி, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினர் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை எவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாகிறதோ, அதாவது பாஜக பாமக அதிமுக முக்கோணத்தில் பார்த்தா நிறைய விமர்சனங்கள் வருது. ஆனால் அதற்கு சற்றும் சளைக்காத விமர்சனங்கள் இந்த கூட்டணி மேலேயும் இருக்குது, திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி மேலேயும் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம், 2016 மக்கள் நல கூட்டணி நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று சொல்லி நிராகரித்த பிறகுதான் மற்ற எல்லாரும் சேர்ந்து, திரு வைகோ திரு திருமாவளவன் எல்லாரும் சேர்ந்து, இடதுசாரிகள்லாம் சேர்ந்து தேமுதிக உட்பட ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அப்போ பேசின பேச்சுக்கள்லாம் வேறு, இப்போ பொருத்தி பார்த்தா ஒட்டவே மாட்டேன்னுது. அது ஒருபடி மேலே சில தலைவர்கள் பேசின பேச்செல்லாம் திருப்பி போட்டு பார்த்தாச்சுன்னா நமக்கு கொதிப்பாக இருக்கும். உடச்சி சொல்லு, நான் சாதிக் பாட்ஷா கொலைக்கு காரணமானவர் மு.க. ஸ்டாலின், முடிந்தால் என் மேலே வழக்கு போட்டு பார் என்று சொல்றது வைகோ. ஊழல் 2G ஊழல், அவ கூட எப்படி அது மானம் கெட்டு போனால் தான் கூட்டணி வைக்க முடியும்னு சொன்ன வைகோ இன்னைக்கு அங்கே இருக்கார். திரு திருமாவளவன் ஒரு காலத்தில் திமுக சீட்டு வாங்கிட்டு முரண்பாடு வந்த காரணத்தினால தன்னுடைய பதவியை விட்டே வெளியே போனார். முரண்பாடுகள். அதனால் அதிமுக தலைமையிலான கூட்டணி இருக்கிற முரண்பாடுகளில் கொஞ்சமும் சளைக்காத கூட்டணி இந்த கூட்டணியும். இது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? பொதுவாக இப்போ நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல். இந்தியாவில் எந்த கட்சியும் தனியாக நின்று நாடாளுமன்றத்தை சந்திக்க முடியாது. நாடாளுமன்றத்துக்கு முடியாது. ஏன்னா நம்முடைய எலக்டோரல் சிஸ்டம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு வாக்கு அதிகம் வாங்கியவர் தான் வெற்றி பெற்றவர், ஒரு வாக்கு குறைவாக தோல்வி அடைந்தவர், அந்த வாக்குக்கு மதிப்பே இல்லை. இப்போ இந்த தேர்தல் முறையில் இப்படித்தான் அணி சேர்க்கை என்பதும் குறைந்தபட்ச கொள்கைகளுக்கான ஒரு கூட்டணி என்பதும் அவசியமாகிறது. அப்போ அடிப்படையில் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி இப்போ இந்த கூட்டணியில் குறைந்தபட்ச செயல் திட்டம் நீங்கள் எதை சொல்லுவீங்க? சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் விட்டீங்கன்னா, அதாவது இப்போ ஐரோப்பிய நாடுகளில் மற்ற நாடுகளில் உலகம் முழுவதும் பல நாடுகளில் இருக்கிற முற்போக்கான தேர்தல் முறை என்னென்னா விகிதாச்சார தேர்தல் முறை, விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை, ப்ரொபோஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம். அப்படின்னா தனித்தனியாக நிற்கலாம் அவங்க கொள்கைக்கு ஏற்றவாறு. இப்படி தான் உலகம் முழுவதும் நடக்குது பல நாடுகளில். நம்மை போன்ற நாடுகளில் இது மாதிரியான தேர்தல் முறை இருக்கிறதுனால நீங்கள் நம்முடைய ஒரு கட்சியினுடைய கொள்கை மட்டும் இல்லாமல் கொள்கை மட்டுமே சொல்லி வெற்றி வாய்ப்பு பெறுவது என்பது இங்கே அவ்வளவு எளிதில்லை. அப்போ எல்லா கட்சிகளுமே இயைந்து மற்ற கட்சிகளோடு அரவணைத்து போக வேண்டிய தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஆட்சி பொறுப்பு என்று வந்தாங்க. இதுவே ஜனநாயகத்தில் ஒரு நல்ல அம்சமாக தான் பார்க்குறேன். அது என்னென்னா
கொள்கை இப்போ நம்ம அரசியல் சாசன அடிப்படை என்ன சொல்லுது? இந்தியா ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற சோசியலிச குடியரசு என்று சொல்கிறது. இந்த கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை காலங்காலமாக இதற்கு இந்த அரசியல் சாசனம் சொல்லி இருக்கிற அந்த முகப்புரைகள் சுட்டி இருக்கிற அந்த நேரிய கொள்கைகளுக்கு விரோதமாக இல்லாத ஒரு அணியை சேர்ப்பது. இதில் கூட அப்படியும் இப்படியும் இருக்கிறாங்க. காங்கிரஸ் பல நேரங்களில் சில தவறுகள் பண்ணியிருக்கிறது. காட்டமாக நாங்கள் விமர்சிச்சிருக்கிறோம். அவனுடைய பொருளாதார கொள்கை மக்கள் விரோத பொருளாதார கொள்கை என்று விமர்சிச்சிருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் மாற்றில் இன்றைக்கு வந்திருக்கிற பாஜக ஆட்சி காலத்தில் 45 ஆண்டுகள் காங்கிரஸ் செய்யாத மிக பெரும் கொடுமையை இன்றைக்கு இழைத்திருக்கிறது. பொருளாதார கொள்கை அதைவிட மிக மோசமான மூர்க்கத்தனமாக இருக்கிறது, மக்களுக்கு எதிராக இருக்கிறது. அதைவிட மதவெறி சக்திகளாக அதற்கு ஊக்கம் தருகிற, இன்னும் சொல்ல போனால் வகுப்புவாதிகளுக்கு ஊக்கம் தருகிற, கலவரங்களை கட்டமைக்கிற ஒரு அரசியல் செயல்பாடு என்பதும் இன்றைக்கு வெளியே வந்திருக்கு. அப்போ மாமிசத்தின் பெயரால், மாட்டிறைச்சியின் பெயரால் கலவரங்கள், ஆளிலே அடித்துக் கொள்வது, லவ் ஜிஹாத் என்கிற பெயரால், இதுவரை இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், இந்து கடவுளர்களே காதலர்களை வளர்த்த கடவுள்கள் தான். இன்றைக்கும் கிராமங்களில் போனீங்கன்னா ரதி மன்மதன் என்கிற அந்த இது நடக்கும், காமன் தீ விழா நடக்குது, அதெல்லாம் நடத்தப்படுது. ஆனால் அது லவ் ஜிஹாத் என்கிற பெயரால் ஒன்று. அதே போல் பாஜக அல்லது RSS அமைப்புக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் மாற்று கருத்தை சொல்லலாம், ஆனால் தண்டிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கொலை செய்யப்படுகிறார்கள். அதான் ஒரு 10 பேர் கல்புர்கிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கௌரி லங்கேஷ் வரை படுகொலை செய்யப்பட்டது. கோவிந்த் பன்சாராவில் துவங்கி தபோல்கரில் துவங்கி வரிசையாக நடந்தது. அப்போ இது போன்று ஜனநாயகத்துக்கே ஆபத்து இருக்கிறது. ஜனநாயக நிறுவனங்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட்டார்கள். தேர்தல் கமிஷன் என்பதே இன்றைக்கு வெறும் பார்வையாளனாக இருக்கிறது. இதை பாருங்க, இப்போ எல்லாம் அரசு விழாமா நேற்று நடந்தது. இதை யாராவது நம்பினா இப்போ இவ்வளவு பேர் என்ன கூட்டணி பற்றி விவாதிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை, அதுதான் சொல்றேன், அரசு விழா என்று போடுகிறார்கள். அப்போ தேர்தல் கமிஷனுக்கு தெரிந்தே ஏமாற்றியே ஒரு கூட்டணி சேர்க்கைக்கான ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது. அப்போ இது எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம அரசியல் சாசன அடிப்படையில் இருக்கிற RBI காவு வாங்கப்பட்டிருக்கிறது, CBI காவு. இல்ல சொல்ல வரேன், அரசு விழா என்கிற பெயருக்கு பிறகு நீங்க இல்ல இல்ல சொல்றேன், இடைவேளை இருங்க. நாகராஜ், உங்களுடைய பதில். இந்துக்கள் முட்டாள் இல்ல, இந்துக்கள் முட்டாள் இல்ல, இந்துக்கள் பெயரால் நடத்தப்படுகிற கலவரங்கள் முட்டாள்தான். ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் நினைக்கிறீங்களா? அவரை பேச விடுங்க. அதாவது தொடர்ந்து அவருக்கு நோக்கம் என்னன்னா எந்த கருத்து எங்கேயும் போக கூடாது, வந்து சத்தம் போடணும். இதுக்காகவே தயாரிக்கப்பட்டவர். அதனால அவர்தான் பண்ணுவாரு. நான் ஒண்ணும் இல்லையே, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அடிப்படையில் இந்த மாதிரியான ஜனநாயக அமைப்புகளை எல்லாம் குலைத்தொழிக்கிற மிக பெரும் பாதகத்தை செய்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு. எனவே இன்னைக்கு ஒற்றை புள்ளியில பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மக்களை பிளவுபடுத்துகிற இந்த மோசமான அராஜக ஆட்சி அகற்ற வேண்டும் என்கிற அடிப்படை புரிதலோடு தான் எங்களுடைய அணி சேர்க்கை. இது நீங்க நேற்று வரலையும் பேசிக்கிட்டு இருந்தது இல்ல, 2 ஆண்டு காலமாக இந்த அணி சேர்க்கை வந்திருக்கு. மக்கள் நல கூட்டணியில் கிடைத்த எங்கள் அனுபவம் இல்ல சொல்ல வரேன், மக்கள் நீங்க கேட்ட கேள்வி வரேன், மக்கள் நல கூட்டணியில் கிடைத்த எங்களுக்கு இந்த அனுபவம் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி வந்துவிடக் கூடாது என்கிற புரிதல் இதோடு இணைந்து தான் அது வருது. திரு வைகோ பற்றி நீங்க கேட்டீங்க, அவர் பேசியது நீங்க அவர் கட்சிக்கிட்ட தான் கேட்கணும். நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனா இந்த காவல்துறை யார் கையில் இருக்கு? இந்த மாநில அரசு கையில் தான் இருக்கு. அவருக்கு வைத்த குற்றச்சாட்டு இன்னும் இருக்குல்ல, நீங்க விசாரிச்சு முடிவெடுங்க. அதை யாரும் நம்ம தடுக்கலையே, அதை இப்ப வந்து தடுத்தோம்னாக்கா நீங்க சொல்றது சரி. ஆனால் இங்கே என்னன்னா நேற்று வரை எதிரும் புதிருமாக இருந்தீர்கள். நேற்று வரை எதிர்த்து எல்லாவற்றிலும் பேசினீங்க. பாஜகவுக்கு எத்தனை மார்க்னு போட்டா 0க்கு கீழே என்னன்னு பாருங்கன்னு சொன்னவர் டாக்டர் ராமதாஸ். 8 வழிச்சாலைக்காக, சேலம் சென்னை 8 வழிச்சாலைக்காக மிக பயங்கரமான ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள், கடுமையாக தாக்கினார்கள் 2 ஆட்சியையும். இன்னைக்கு போயிருக்கிறாங்க. இன்னொன்று தேமுதிக பொறுத்தவரை எனக்கு என்னன்னா, இன்னமும் அந்த சினிமா துறையில் இருந்த கால் ஷீட் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. எங்கனாலும் பேசலாம், எங்கனாலும் கால் ஷீட் வாங்கலாங்கிற மாதிரி. அரசியல் அப்படி அல்ல. அரசியல் அதுக்கு நேர் எதிரானது. இல்ல, இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தெரியாமல் போனது என்னது? திமுக தலைமை நேத்து கிளியரா சொல்லிடுச்சேன். நேத்து தான சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்ததுக்கு முன்னாடி ஒரே நேரத்துல இல்ல கதவை தட்டிருக்காங்க. நேற்றாவது அவர்கள் சொன்னார்கள். ஏன் இவர்கள் சொல்லவில்லை இன்று வரை? இன்று வரை இந்த கூட்டணி, அவரே நண்பரே சொன்னாரு கூட்டணி வந்த பிறகு தான் பேசுவோம்னு. இன்று வரை கூட்டணி வரல. ஆனா ஏன் நீங்க அதை வந்து உங்களால மறுக்க முடியல? அப்ப இதுதான் நாங்க மறுத்துட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோடு இனி கூட்டணிக்கு நீங்க வர்றதுக்கு இடமில்லை
ஒதுக்குவதற்கு இடமில்லை என்று கேட்டகரிக்கலாக சொல்லிடுச்சு. ஆனால் இன்று வரை நீங்கள் கேட்டகரிக்கலாக ஏன் முடிவு எடுக்க முடியல? அப்போ இதுதான் முக்கியமானது. சரி, அப்போ மக்கள் மிக காத்திரமாக இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 40 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பாஜக தலைமையிலான தேசிய அளவிலான அந்த கூட்டணியும் சரி, தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான என்டிஏ கூட்டணியும் தோற்கடிக்கப்படும். இது மக்களுடைய அபிலாஷை, அதுதான் உங்களுடைய விருப்பம். சென்னல் திரு நாகராஜன் அவருடைய சில வார்த்தைகள்லாம் சொன்னால அதுக்கு உங்களுடைய பதில் சொல்லுங்க. சில வார்த்தை இது உங்களுக்காக இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மத கலவரங்களே இல்லாத ஒரு நாடா இந்தியா குறிக்கிடக்கூடாது. கேட்டீங்களா? குறிக்கிடக்கூடாது. மத கலவரங்கள் இல்லாத ஒரு நாடா இருக்கு. சரி, இன்றைக்கு இந்தியாவிலேயே அரசியல் ரீதியான சமூக ரீதியான கொலைகள் அதிகம் நடக்கிற மாநிலம், இந்தியாவில் ஆட்சி செய்கிற ஒரே கம்யூனிஸ்ட் கட்சி ஆள்ற மாநிலம் கேரளால தான் இருக்கு. நீங்க நெட்ல போய் பாருங்க, அது தெளிவான பதிவுகள் அங்க இருக்கு. ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யும் போதே இவ்வளவு அரசியல் கொலைகள்ங்கும் போது இந்தியாவில் இன்னும் 4-5 மாநிலத்தில் தான் இந்தியாவை சுக்குநூறாக்கி இருப்பாங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் மதச்சார்புனா என்ன? ஒரு பெரும்பான்மை மதத்தை குறை சொல்லி பேசுவதே மதச்சார்பு தான். ஒரு மதத்தை ஆதரிக்கிறது மட்டும் தேச துரோகம் சொன்னா, அந்த மதத்தை திட்டுறது, கேலி பண்றது, கிண்டல் பண்றது, இன்றைக்கு இருக்கிற அவங்க அணித்தலைவர் ஸ்டாலின் உள்பட என்னன்னு அர்த்தம் தெரியாம ஒரு கல்யாண வீட்டில் வாழ்த்த போற இடத்துல கூட அதை கேலி கிண்டல் பண்ற ஒரு கூட்டணி தான் அங்க இருக்கு. அவங்களுக்குலாம் இவங்களை பார்த்தா பிடிக்காது. கிறிஸ்தவர்கள் வாழட்டும், நல்லா வாழட்டும். இஸ்லாமியர்கள் வாழட்டும், நல்லா வாழட்டும். ஆனா இந்துக்களை வாழக்கூடாதா? அது பேசினா அவருக்கு ஆதரவா சொன்னா ஒரு கோயிலை கட்டு, நல்லது பண்ணு, இதெல்லாம் செஞ்சா அதுல தவறா? அப்ப என்ன உங்களுடைய மனசுல இருக்க என்ன? இங்க இந்தியாவில் இருக்க இந்துக்களை விரட்டிடுவோமா? வேற நாட்டுக்கு எழுதி கொடுத்துருவோமா? மலேசியாவுக்கு எழுதி கொடுத்துருவோமா? அடமான வச்சு உங்க ஆசை என்ன? பிரதமர் மோடி வந்த பிறகு 6000 ரூபாய் கொடுத்தோம், 2000 ரூபாய் கொடுத்தோம், விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தோம், 1 ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுத்தோம், இலவச வீடு கட்டி கொடுத்தோம், இலவச டாய்லெட் கட்டி கொடுத்தோம், 38 கோடி பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுத்தோம். என்னங்க செய்யல? நீங்க சிரிக்கிறீங்களா? முன்னாடி செஞ்சீங்களா? இல்ல ராகுல் காந்தி செஞ்சாரா? இல்ல சோனியா காந்தி செஞ்சாரா? இல்ல உங்க கூட்டணி கட்சி ஏதாவது செஞ்சீங்களா? இல்ல நீங்க கம்யூனிஸ்ட் ஆள்ற மாநிலத்துல செஞ்சீங்களா? எங்கேயுமே செய்யல. இன்னைக்கு நல்லதுல செய்யறோம். ஏன் கடைசியில சகோதரி கேட்டாங்க, இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சான்னு? இப்பதானங்க வருமானத்தை உண்டு பண்ணிருக்கோம். இந்த டிமானிசேஷன் ஜிஎஸ்டி வந்த பிறகுதானங்க இந்திய சுதந்திரம் பெற்று இதுவரை 55 லட்சம் பேர் தான் நான் தொழில் பண்றேன்னு பதிவு பண்ணிருக்கான். அது தொலைக்காட்சியா இருக்கட்டும், பெட்டி கடையா இருக்கட்டும், மளிகை கடையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இன்னைக்கு 1,10,00,000 பேர் பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு வருஷத்துல டபுளா மாறுமா? ஒரு வருஷத்துல 3 கோடி பேர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணவே 6.5 கோடி பேர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவானா ஒரு வருஷத்துல? எப்படி நடந்துச்சு? தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அவன் தானா வந்து அக்கௌண்ட் கொடுக்குறான், தானா வந்து இன்கம் டாக்ஸ் வருது, வருமானம் வருது, இன்னைக்கு செலவழிக்கிறோம். கடல்ல புகழ வேண்டிய இந்தியா வண்டிக்கு தூக்கி நிறுத்திருக்கா. உலக பொருளாதாரத்தில் 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. ஜிடிபி 7.2 வந்திருக்கு. எதுவுமே இல்லைன்னு பொய்ய பேசினா எல்லாம் நம்பிடலாமா? திரும்ப போய் சொன்னா உண்மையாகாதுங்க. மக்களுக்கு தெரியும் கூட்டணிங்கிறது தனிப்பட்ட முறையில் கொள்கை ரீதியாக கூட நீங்க சொன்னீங்க, வைகோ பத்தி பேசுறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பேசுறீங்க, எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு உடல்நிலை சரியில்லாத கலைஞர் அவர்களை சந்திக்க வைகோ போகும்போது செருப்படுத்த தெரிஞ்சாங்க, வண்டியை ஓட விரட்டினாங்க, கண்ணீர் விட்டு அழுதுட்டு வெளியே வந்தாரு. ஒரு தனிப்பட்ட முறையில் உடல்நிலை சரியில்லாத பெரியவரை பார்க்க அனுமதிக்காத வைகோ இன்னைக்கு தளபதியை முதலமைச்சராக்குவாங்கிறார், அவர் அணியில தலைமை தாங்குவாங்கிறார். சகோதரி சொன்னாங்க, மோடி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இருந்த அன்பு நட்பு வேற, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு ஒரு நேர்த்தியாக 2 பேருமே ஒரு தனிப்பட்ட முறையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட ஒரு தனிய ஒரு சிநேகிதத்தை மெயின்டைன் பண்ணாங்கன்னா, அவங்க தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர், சிறந்த முதலமைச்சர், குஜராத்தில் ஒரு சிறந்த முதலமைச்சர், 2 மாநில வளர்ச்சி பாதையில் இருக்குன்னு ஒரு உறவு வச்சிருந்தாங்க. நீங்க தான் சரஸ்வதி அம்மா வெளியில வந்து பேட்டி கொடுத்தீங்களே, அம்மா இட்லி சாப்பிடுறாங்க, அம்மா பால் சாப்பிடுறாங்க, அம்மா காபி சாப்பிடுறாங்கன்னு. அங்க வெங்காய நாடு வந்தாரு, கவர்னர் வந்தாரு, முதலமைச்சர் வந்தாரு, எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து பிஜேபி சார்பா அத்தனை முக்கிய தலைவர்கள் வந்து பார்த்தாங்களா இல்லையா? அதே நேரத்துல ரொம்ப சீரியஸா இருக்கு இந்த மாதிரி நிலைமைனா வந்திருப்பாங்க. கருணாநிதியை பார்க்க போனதுக்காக கருணாநிதி கூட கூட்டணி வைக்கிறதுக்கா இல்லையா? அது ஒரு மனிதாபிமானம் தானே. இதே சகோதரி வந்து கொடுத்த பேட்டியை நான் பார்த்தேங்க. அம்மா இட்லி சாப்பிடுறாங்க, பாத்தீங்களா? நீங்க அம்மா பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? விசாரணை ஆணையத்துக்கு வர சொல்லுங்க.
நான் வரேன் விசாரணத்துக்கு. அவருக்கு எங்க போனாரு? வாய்தா வாங்குறாருங்க. நீங்க இட்லி வர சொல்லுங்க. ஓபிஎஸ் வர சொல்லுங்க. இந்த சந்தேகத்தை ஏற்படுத்திய நான் சொல்றேன். இருங்க விஜயபாஸ்கர் எவ்வளவு ஒரு மரியாதை அன்பு வச்சிருக்காங்க. கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லுங்க. இந்த நாடகத்தை சேர்ந்து தானங்க சார். நீங்க இட்லி சாப்பிட்டு இருங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க. மக்கள் பாக்குறாங்க. இருங்க எப்படி நான் முடிச்சறேன். பணத்தை கொடுக்கிறது எல்லாம் கொடுக்குறீங்கல. கொடுக்கிறதுனா உங்களுக்கு தெரியும். 500 கோடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். மிஸ்டர் நாகராஜ் 500 கோடி தெரியும். மிஸ்டர் நாகராஜ் விஜயபாஸ்கர் சொன்னாரு அம்மாவை ஓபிஎஸ் பார்த்தாரு. அம்மாவுக்கு ஓபிஎஸ்க்கு எல்லாம் தெரியும். ஏங்க வாய்தா வாங்குறீங்க? வர சொல்லுங்க விசாரணை நடத்துக்கு. நான் வரேன். எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ரிப்போர்ட் நான் முடிக்கிறேன். இல்ல பேசி முடிச்சு அதிமுகவுக்கோ நான் பதில் சொல்ல முடியாது. நான் அவங்க ரெண்டு பேரும் இல்லாம கேள்வி கேட்டா யார் பதில் சொல்லுவா? டிவில ஒருதலை பட்ச மீட்டிங் பேசுற மாதிரி தான் இருக்கும். மக்களுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. ஹாஸ்பிடலுக்கு பதில் சொல்லுங்க சார். எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தது ஓ பன்னீர்செல்வம். வர சொல்லுங்க சார். விசாரணை நடத்துக்கு நான் வரேன் சார். நாளைக்கு வர சொல்லுங்க. நீங்க போய் சொல்லுங்க, மனு கொடுங்க. நீங்க ஏன் போய் மனு கொடுங்க. பிரதமர் கொடுக்கலங்க, போய் மனு பிரதமரை வர சொல்லுங்க. விசாரணை அமைச்சர் யார்? நாங்களா? விசாரணை நாங்களா அமைச்சிருக்கோம். ரிப்போர்ட் விசாரணை நாங்களா அமைச்சிருக்கோம். இட்லி சாப்பிட்ட ரிப்போர்ட் இவங்க தான் கொடுத்தாங்கன்னு போய் அவங்க மனு கொடுக்கலாமே. ஏங்க சொன்னது அன்னைக்கு சகோதரி அவர்கள் போய் மனு கொடுக்கலாமே. ஏங்க பொறுப்பு முதலமைச்சர் அவர்தாங்க அன்னைக்கு. அவர்தாங்க விசாரணை அமைச்சர். இவங்க வேற மேட்டர் பேசலாம். அம்மா வந்து பார்க்கலங்கற ஒரு குற்றச்சாட்டை இப்ப பேசுறீங்க. எவ்வளவு பெரிய தவறு. சரி, எதுக்கு நீங்க போய் சொல்றீங்க? அம்மா மரணத்துல நான் சொல்றேன் இல்லங்க. இது ஒரு குறையா சொல்ல கூடாது. ஒட்டுமொத்த கவர்னர் துணை எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் எப்படி மர்மம் இருக்க முடியும்? அப்புறம் எப்படி அம்மா மரணத்துல மர்மம் இருக்கு? அப்புறம் ஏன் பன்னீர்செல்வத்துக்கு மர்மம் வருது? அப்புறம் ஏன் பன்னீர்செல்வம் யார் தடுத்தா? அப்புறம் ஏன் சொல்றீங்க? யார் அம்மா கதவு முன்னாடி நின்னு தடுத்தாங்க? ஏன் சொல்றீங்க? அம்மா பாக்குற தடுத்தா யாரு? வெளியேறலாம். ஏன் சொல்றீங்க? அம்மா பாக்குற தடுத்தா யாரு? யாரு தடுத்தா? யாரு தடுத்தா? நீங்க உலகத்துக்கு தெரியும். இவரு கத்தி கத்தி உலகத்துக்கு தெரியும். விதாண்டவாதமா பேசுறாரு. விவாதம் பண்றதுல இது விவாதம் வாக்குவாதம் விவாதம் பண்றது. விவாதம் அது வேண்டாம் இல்ல. சொல்லணும். விதண்டாவாதம் உலகத்து வேணாம். நீங்க வேண்டாம். விதண்டாவாதங்க. நீங்க பேசுறது எனக்கு தெரியும். ஆஸ்பத்திரியில நடந்த அத்தனையும் சார் நாகராஜ் சார் இருங்க. அமைதி. கூட்டணியில போய் உட்கார்ந்திருக்கீங்கல்ல? மேடம் இருங்க. கூட்டணியில உட்கார்ந்திருக்கீங்கல்ல? பார்க்காம தடுத்தா யாரு சொல்லுங்க சார்? யார் தடுத்தா? நீங்க கேட்க வேண்டியது பன்னீர்செல்வம். சொல்லுங்க, யார் நீங்க தடுத்தா? கேட்க வேண்டியது பன்னீர்செல்வத்துக்கிட்ட. பொறுப்பு முதலமைச்சர் அன்னைக்கு தான் அவரு. உங்களுக்கு தைரியம் இருந்தா யோகிதை இருந்தா அவரை கேளுங்க. நீங்க யோகிதை இருந்தா அவரை கேளுங்க. நீங்க ஆர்வசாமி கணேசன் கேளுங்க. சொல்லிருக்கீங்க. சரி சரி. அன்னைக்கு அவர்தான் பொறுப்பு முதலமைச்சர். கமிஷன் நீங்க போய் சொல்லிருக்கலாமே. நாங்க அமைச்சிருக்கோம். போய் மனு கொடுங்க. நாங்க அமைச்சிருக்கோம். நாங்க டெய்லி கூப்பிடுறோங்க. நாங்க எங்க வக்கீல் ராஜா செந்தூர் பாண்டி மனு கொடுத்தாச்சு. மனு கொடுத்தாச்சு. வர்றதுக்கு வக்கீல் இல்ல. வர்றதுக்கு வக்கீல் இல்ல. விசாரணை வர்றதுக்கு வக்கீல் இல்லன்னு சொல்லுங்க. சரி. நீங்க அவங்க தைரியம் இல்லன்னு சொல்லுங்க. அவர் வந்து பார்க்கலங்க. நீங்க இட்லி சாப்பிட பத்தி நீங்க கேட்க யோகிதை உங்களுக்கு கிடையாது. நீங்க கிடையாது. நீங்க கிடையாதுங்க. பிரைம் மினிஸ்டர் பார்க்கலங்கறதுக்காக நான் சொல்றேன். ஆமா, உங்களுக்கு அந்த யோகிதை கிடையாது. உங்களுக்கு ஒரு கூட்டணியில உட்கார்ந்திருக்கீங்களே. பொறுப்பு முதலமைச்சர் உட்கார்ந்திருக்க பன்னீர்செல்வத்தை கேட்கிற யோகிதை இல்ல. நீங்க போய் கேளுங்க அவரை. ஏங்க நீங்க தானே எனக்கு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர். கேளுங்க. என்ன கேக்குறீங்க? உங்க கூட்டணிங்க. நீங்க தானே ஆட்சி நடத்துறீங்க 2 வருஷமா. எல்லா தனிப்பட்ட வாழ்க்கை உங்க அடிமைகள் தானங்க. உங்க அடிமைகள் தான். உங்க அடிமைகள் தானே. போதுமா? போதுமா? நான் பாஜக சர்வதா பதில் சொல்ல முட்டி முடியும். போட்டு கால்ல விழுந்ததானங்க இந்த சின்ன எடப்பாடி. அவர் கூட தாங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. எங்க சின்னம்மா கால்ல முட்டி போட்டு முதலமைச்சர் ஆனவர் கூட தான். இவங்க யார் கால்ல விழுந்தாங்க? அவங்க யார் கால்ல போய் கேட்கணும். உலகமே பார்த்துச்சு. பெங்களூர்ல போய் கேட்கணும். விதண்டாவாதம் பண்றாரு அவரு. என்ன வேண்டாம்? என்ன விதண்டாவாதம்? என்ன வேண்டாம்? பின்ன ஹாஸ்பிடல்ல நடந்த சொல்ல வேண்டிய கடமை பன்னீர்செல்வத்துக்கு இருக்கு. ஏன் வாய்தா வாங்குறீங்க? அப்ப ஏன் நீங்க போய் பேசுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? இட்லி சாப்பிட்டாங்க இவங்க தான் சொன்னாங்க. நான் சொன்னேன். நான் உண்மையை சொன்னேன். நான் உண்மையை சொன்னேன். அம்மா சாப்பிட்டது. அம்மா நல்லா இருக்காங்க. இப்பவும் சொல்றேன். இப்பவும் சொல்றேன். நான் வணங்குறேன் சார். நான் வணங்குற தெய்வத்தின் மேல் சத்தியமா அம்மா நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருந்தாங்க. உங்கள மாதிரி கூட்டணிக்கு போய் சொல்றேன். நான் திண்டுக்கல் சீனிவாசன் இல்லைங்க. நான் பொன்னேன் இல்லைங்க. மாத்தி மாத்தி பேசுறதுக்கு. நான் பன்னீர்செல்வம் இல்லைங்க.
சரஸ்வதி அம்மா சகோதரி சாப்பிட்டாங்க. சொன்னதுனால பார்க்க வரலங்க. சரி, 2 பேரும் பேசி நான் வணங்குற தெய்வத்து மேல சத்தியமா அம்மா நல்லா இருந்தாங்க. ஆமாங்க, நல்லா தைரியம் இருந்தால் ஏங்க, நல்லா தைரியம் இருந்தால் நல்லா இருந்ததுனால வரலங்க. பன்னீர்செல்வத்தை வர சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. பன்னீர்செல்வத்தை வர சொல்லுங்க. நல்லா இருக்காங்க, இட்லி சார், சாப்பிடுறாங்க, பன்னீர்செல்வத்தை ஏன் வர வரல? சொல்லுங்க சார். இல்ல, அதை கேட்கல. அது விசாரணைக்கு பேசலாம். வர சொல்லுங்க சார். சொல்லியாச்சு. வாய்தா வாங்கிட்டு இருக்காரு, அவருக்கு வக்கால் தாங்கி இவர் பேசுறாரு. யார்? நான் எதுக்கு மக்கள் உட்கார்ந்து வாங்குறாரு. ரொம்ப போச்சு. இல்ல, நீங்க கேட்க வேண்டிய இடம் வேற. இங்க கேட்குறீங்க. நான் ஒண்ணும் கேட்கல, நான் தெரிஞ்சுங்க. இப்ப அம்மா நல்லா சார், இருக்காங்க. மக்கள் விடுங்க, விடுங்க. ஒரு பாரத பிரதமர் அதை பார்க்கலன்னா சரி. அதுக்கு பதில் சொல்ல முடியல. சரி, சரி. 75 நாள் நீங்க ஆஸ்பத்திரியில ஒண்ணும் இருந்தாங்க. கேளுங்கம்மா. என்னங்க உங்க பாரத பிரதமர், நீங்க பிஜேபி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க அம்மா நல்லா இருக்காங்க, இட்லி சாப்பிடுறாங்க, பா, பேட்டி இடது கொடுத்தீங்க. விடுங்க. அதை பார்த்து வரல. இப்போ சொல்றேன், ஏன் பாரத பிரதமர் வரல? இல்லைங்க, அவங்க கேட்டு வர வேண்டிய திருப்பி கடமை திருப்பி இல்ல. அதானே கேக்குறாங்க. நாடகம் நடத்திட்டீங்க, அவ்வளவுதான். திருப்பி திருப்பி அதானே எல்லாரும் கேக்குறாங்க. சேர்ந்து drama போட்டு. நாடகம் எப்படி நடந்துச்சு? நெறியாளர் அவர்களே, நாடகம் நடத்தியா? தெரியும். நான் வந்து எங்களுக்கு விவாதத்தை தெரியும். ஒரு நேரத்தை கொண்டு நெறியாளர்களா, போகலாம். பார்வையாளர்களா அதனால கேட்கிறேன். சரஸ்வதி உங்க கேள்வி வந்து பன்னீர்செல்வத்தை நோக்கி தான் அந்த கேள்வி. அதுதான் நான் actually. சொல்றேன் நான். இவர் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வந்து இடம் அவங்களை வேற. பத்தி கேட்கல. பிரதமர் ஏவலன்னு கேட்டாங்க. இல்ல அது ஒரு கேள்வி அந்த கேட்டாங்க. கேள்விக்கு நான் பதில் இல்ல, சொல்லுங்க. அந்த கேள்வி வந்து அப்ப எல்லாருமே நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு பேட்டி கொடுக்கும்போது வரல. பன்னீர்செல்வம் இல்ல இது பன்னீர்செல்வத்தை என்ன பார்த்தா கதை? அந்த கேள்வி அப்படி நல்லா வராத இருக்காங்க, படம் இல்ல, இப்ப என்ன சொல்றாங்க? அப்புறம் அவர் ஏன் கொடுத்த நீங்க இந்த மரம் என்ன சொல்லுங்கிறாங்க. வாங்குறீங்க? சார், அப்புறம் ஏன் மரணத்துல மரம் வாங்குறீங்க? நல்லா நீங்க இருக்காங்கன்னு தான் வரல. சொல்றீங்க. நாங்க சொன்னா நாங்க விசாரணை வச்சிருக்கோம். நாடகம்லாம் நீங்க தான் சொல்றீங்க. மரணத்தில் மர்மம் சொன்னது நாங்களா ஓபிஎஸ் இருங்க. நாங்களா ஓபிஎஸ் அது அவங்க விசாரணை நாடகம் வச்சிருக்காங்க. பண்ணுது. CRS. அப்ப நீங்க என்ன கேட்காதீங்க, நீங்க என்ன கேட்காதீங்க, CRS. நீங்க ஓபிஎஸ் கேளுங்க. தயவு செய்து அவர் ஓபிஎஸ் கேக்குறது சரி. என்ன கேட்டுட்டு இருக்காரு? அது கேட்கல. சார், நான் உண்மையை சொன்னேன் சார், இவங்கள மாதிரி டிராமா போடலாம் Right, கிடையாது right. சார். பதவிக்காக எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. பதவிக்காக இப்ப நண்பர் சொன்னாரு கேரளாவுல அரசியல் படுகொலை நடக்குதுன்னு. திருப்பி வாங்க உள்ள. ஆமா, நீங்க அதை வந்து நெட்லயே போய் பார்க்கலாம். 166 கம்யூனிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது இன்னைக்கு நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்துவதற்காக நாங்களும் முயற்சிக்கிறோம், நீங்களும் அதை விடலை. அப்போ தொடர்ந்து இந்த படுகொலைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் யார் என்பதையும் அறிய வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, திரிபுராவில் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், இடதுசாரி ஆட்சியில் இருந்தோம். ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் வந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்களை கூட தெரிவிச்சிருக்கிறோம், ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டோம். சரி. ஆனால் லெனின் சிலை உடைக்கப்பட்ட அந்த காரணம்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்கள் தீக்கிரையாக்கியது, இதெல்லாம் என்ன? அப்போ அரசினுடைய நிறுவனமே சொல்லியிருக்கு, இந்த 4.5 ஆண்டுகளில் 166% கலவரங்கள் அதிகரித்திருக்கிறது. 160 அரசு நிறுவனம், அரசினுடைய புள்ளி விவரங்களே 166% கலவரங்கள் அதிகரித்தது இந்த காலத்தில் தான். இது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஊக்கப்படுத்துறீங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன். நேற்றைய முன்தினம் பாகிஸ்தான்ல பஞ்சாபை சார்ந்த ஒரு அமைச்சர் இந்துக்களை அவதூறா பேசிட்டாரு. இந்துக்கள்லாம் வெளியில போகணும்னு பேசுறாரு. ஃபயாஸ்னு ஒரு அகமது ஃபயாஸ்னு பதவி நீக்கம் செய்யப்பட்டார். ஆனா இங்க ராமனுக்கு பிறந்திருந்தா எங்களுக்கு ஓட்டு போடணும், இல்லைன்னா ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு பேசுறாரு. பல அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட பேசுகிறார்கள். எவராவது ஒருவர் கண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? பிரதமர் வாய் திறந்திருக்கிறாரா? ஏன் இது? அப்ப இந்த மௌனம் என்பதே சம்மதத்தின் அறிகுறி, மிக தெளிவாக இருக்கிறது. எனவேதான் இந்த கலவரங்கள், படுகொலைகள் தொடர்கிறது. கேரளாவில் சொல்றீங்கல்ல, இங்கே கர்நாடகாவில் நடந்தது என்ன, மகாராஷ்டிராவில் நடந்தது என்ன? அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது? இதற்கெல்லாம் யார் ஊக்கம் தந்தது? ஒரே மாதிரியான அதெல்லாம் விடுங்க. காந்தியினுடைய படத்தை வைத்து ஒரு பெண் பாண்டே, என்னமோ ஒரு பாண்டே சுட்டு ரத்தம் கொத்துற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. அது எதை காட்டுகிறது? கோட்சேக்கு மகாத்மாவா, கோட்சே மகாத்மா கோட்சே போலோ என்று கோஷம் போடுகிறார்கள். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்று தங்களுடைய அங்கலாய்ப்பை தீர்க்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? கண்டித்திருக்கிறார்களா? அவர்கள் ஏன் கண்டிக்கல? அப்ப இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒன்று. ஆக கலவரங்களின் மூலம் நாட்டினுடைய அரசியல் நிலவரத்தை தங்கள் கையில் கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் முயற்சிக்கிறார்கள். எனவேதான் ஒரு காலத்தில் வெள்ளையனுக்கு எதிராக ஒற்றுமையாக நின்று போராடியதை போல இவர்களுக்கு எதிராக, இந்த கலவரவாதிகளுக்கு எதிராக இவர் சொன்னார் இந்து இந்துன்னு. யார் இந்து? 90 விழுக்காடு மக்கள் இந்துக்கள். 90 விழுக்காடு மக்களில் உழைப்பாளி மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சாதியால் புறந்தள்ளப்பட்டவர்கள், தலித்துகள். அவர்களுக்காக நீங்கள் எங்கே இறங்கி இருக்கிறீங்க? நான் கேட்கிறேன். இப்ப கூட 10% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க, இதே அரங்கத்தில் பேசியிருக்கிறோம், உயர் சாதியில் உள்ள ஏழைக்கு. ஆனால் பிற்படுத்தப்பட்ட 52% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தருவீங்களா? இப்பதான் நீங்க சீலிங் கொண்டு வந்துட்டீங்களே. அப்ப இது எல்லாமே மிக மோசமான ஒன்றாக இருக்கிறது. திரு பிரியன், தேர்தல் அரசியலுக்குள்ள வருவோம். இப்போ உள்ள களச்சூழல், இப்போ அந்த கூட்டணிகள்
இல்லை அது நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மக்கள் பார்வையாளர்களாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், ரொம்ப கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி புதிய இளைஞர்கள் வர்றாங்க, அதாவது 30 வயது வரைக்கும் உள்ளவங்க ஒரு பெரிய குரூப்பே உள்ள ஒரு தேர்தலுக்கு பிறகு அவங்களெல்லாம் ஒவ்வொரு நடத்தையையும் குறிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன மாதிரி ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான முடிவை நோக்கி போகும்? ஆரம்பத்தில் சொல்ல வந்தது இதுதான், மக்கள் கவனிக்கிறாங்க. கேள்விகள் கேட்பதும் விவாதங்கள் நடத்துவதும் ஜனநாயகத்தில் அடிப்படையான விஷயம். அதுதான் நான் சொன்னேன். கேள்விகள் கேட்பாங்கிறது, அதை கேள்விகள் கேட்கணும் தூண்டி விடுறது கிடையாது. கேள்விகள் கேட்கணும், விவாதங்கள் நடத்தணும், அதுக்கு பதில் சொல்லணும் அரசியல்வாதிகள் தான் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அது வரும்போது தான் இன்னும் ஜனநாயகம் செழிப்பாகும்னு நினைக்கிறேன். நீங்கள் விவாதங்களே நடத்தக்கூடாது, கேள்விகளே கேட்கக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு விஷயம். அதாவது நீங்கள் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் இருக்குது, அதுலேருந்து ஆவணங்கள் திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குற்றம் சாட்டு சுமத்தலாம். ஆனால் உண்மைகள் வெளிவரதை தடுக்க முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் உண்மைகள் வெளிவரதான் செய்யும். அந்த உண்மைகள் வெளிவருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதோ கேஸ் போட்டு இதை அமுக்க பார்த்தீங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு சரியான ஒரு பொருத்தமான விஷயமா இருக்காது. அந்த வெளிவரும் உண்மைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், அதுதான் ஜனநாயகம். அந்த அடிப்படையில் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நான் முதல்ல சொன்னது குறிப்பிட்ட கட்சியையோ நபரையோ தாக்குற விஷயங்கள் கிடையாது. பொதுவாக மக்களுக்கு அந்த கேள்விகள் கேட்கிற அந்த இது வரணும் அப்படின்ற விஷயங்களை தான் நான் சொல்ல. வேற அரசியல்வாதிகளை அலட்சியப்படுத்துறதாக குற்றச்சாட்டு இல்லை, அப்படி நான் சொல்லவே இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். பட் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற இந்த கூட்டணி, இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள இப்போ அவர் லீன்ஸா சொன்ன மாதிரி ஒரு மையப்புள்ளி ஒன்று இருக்கு. அதாவது கடந்த 2 வருட காலமாக அந்த கட்சிகள் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து அவங்க அரசியல் நடத்திட்டு இருக்காங்க, அந்த கொள்கைகளை எடுத்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு செயல்பாடுகள் எடுத்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அளவில் அவங்க ஒரு ஒன்றுபட்டு இருக்காங்க. அவர்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் நிறைய இருக்கு. அது இப்போ நிறைய பேசிட்டோம் நம்ம, அது இல்லைன்னு சொல்லவில்லை. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக முன்னணி என்டிஏல பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையில் இருக்க அந்த என்டிஏல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் கொஞ்சம் முரண்பட்ட கட்சிகள்லாம் இருக்கு. நேற்று வரையும் முரண்பட்டு இருந்த பாமக இருக்காங்க. ஸோ இப்போ என்ன மக்கள் முன்னாடி இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா அடுத்த பிரதமர் யார் அப்படின்றதான் பிரச்சனை. ஸோ இங்கே மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக இருக்கிற ஒரு இன்குபன்சி ஃபேக்டர், ஒரு அதிருப்தி மனப்பான்மை கிரவுண்ட் லெவலில் அது எப்படி இருக்குன்றது இந்த எலெக்ஷன்ஸில் கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த அதிருப்தியை இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க இந்த பாஜக அணின்ற விஷயங்களும் நம்ம பார்க்குறோம். இவர்களுக்கு அதிமுக பாஜக நிற்கணும்னா மோடிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, அவருடைய செயல்பாடுகளுக்கு ஒரு அங்கீகாரம் மக்கள் தருவாங்க அப்படின்னு சொல்லி அவரை முன்னிறுத்தி அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் பேச்சை பார்த்தீங்கன்னாலே மோடியை தான் அவங்க முன்னிறுத்துறாங்க. அதுக்கு காரணம் ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை அங்கே இல்லாத ஒரு காரணம். இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஜெயலலிதாவிலிருந்து தான் வந்திருக்குமா எனக்கு தெரியாது. மோடியை பிரதமராக்கி ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்களான்றது கேள்விக்குரியான விஷயம். மோடியா லேடியான்னு கேட்டவங்க தான் அவங்க. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் இந்த கவர்மெண்ட்டுக்கு வேற வழி கிடையாது, இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஸோ அதனால் மோடியை முன்னிறுத்தி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3ஆவதா தினகரன் இருக்கார். தினகரனோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மத்திய மாநில அரசுகளை எடுத்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே காங்கிரஸும் பாஜகவும் ரெண்டுமே ஏதோ ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கிற அல்லது வஞ்சகம் செய்திருக்கிற அல்லது தமிழ்நாட்டுக்கு செயல்படாத ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்கிற பல விஷயங்கள்ல ஒரு விமர்சனங்கள் இருக்கு. காங்கிரஸ்னா ஈழ பிரச்சனை சொல்லலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை. பிஜேபினா மறைந்த ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காங்க, காவேரி பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்தது காங்கிரஸ் பாஜக ரெண்டு அப்படியே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்களை மத்திய அரசில் ஆட்சி பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிற காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க, வஞ்சகம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தினகரன் அன்னைக்கு சரி, அதுதான் முக்கியமானது. அதான் முக்கியம். நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆளுக்கு ஒரு நிமிஷம் மட்டும் கடைசி எனக்கு முதல்ல கொடுத்துருப்ப நான் அதாவது 10% இடஒதுக்கீடு சர்ச்சைகள் வேண்டாம், அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. கச்சத்தீவு, காவிரி குறுக்க 4 அணைக்கட்டு இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தாங்க. இன்னைக்கு மேகதாது கூட காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி இருந்தா நேரம் வந்திருக்கும். நான் தெரிஞ்சுங்க, குண்ட்ரோ காலத்திலே போடப்பட்ட தீர்மானம் ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி அத்தனை அணைக்கட்டுகளுமே மத்தியில் காங்கிரஸ், மாநிலத்தில் திமுக இருந்து கட்டி காவிரி மூலம் தமிழக துரோகம் பண்ணது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி. அன்றைக்கு அதிமுக அம்மா தனியா இருந்தாங்கன்னா அந்த கூட்டணிக்கு ஒத்துப்பாங்கன்னு பிரியன் சொல்றாரு. அன்னைக்கு திமுக காங்கிரஸ் உள்பட எல்லா கட்சிகளும் ஏறத்தாழ தனித்தனியான ஒரு கூட்டணி இருக்கும்போது அம்மா அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. திமுக காங்கிரஸ் ஒரு பிரதம மந்திரி அவங்க அடையாளம் காட்டும் போது அம்மா வேற மாதிரி முடிவு எடுத்திருக்கலாம். அதை இப்ப ஒரு கணிப்புல நம்ம சொல்ல முடியாது. 10% இடஒதுக்கீடு பத்தி சகோதரர் பேசுறாரு. 10% இடஒதுக்கீடு தான் ஏதோ பார்ப்பனர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடா நம்ம இங்க ஒரு பிரச்சாரம் ஆர்ப்பாட்டம் பண்றோம். கம்மாவர் நாயுடு சைவ வேளாளர் ஒரு பிரிவு, முதலியாளர் ஒரு பிரிவு, முஸ்லீம்களை உருது பேசுகிற ஒரு பிரிவு, நக்வி அமைச்சர் ஒரு பிரிவு, இப்படி எல்லா சமுதாயங்களுக்கும் நாட்டுக்கோட்டை செட்டியார், கார்காத்த வேளாளர், இவங்க எல்லாருக்குமே இந்த இடஒதுக்கீடுல வருது. இந்த இங்க வேணா சிறுபான்மையா தெரியல, அவங்க
மராட்டியம் பேசுறவங்கல்ல, அங்க ஜாட்ல, குஜராத்ல, மகாராஷ்டிரால எல்லா பெரும்பான்மை சமுதாயத்துக்கும் இந்த இடஒதுக்கீட்டுக்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. திரிபுரால லெனின் சிலை என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. ரஷ்யால கூட லெனின் சிலையை சாச்சு விட்டு என்ன பண்ணான்னு நம்ம பார்த்தோம். நம்ம கண்ணீர் தான் வந்துச்சு அந்த காட்சியை பார்க்கும்போது. ரஷ்யாவில் அந்த லெனின் சிலையை கீழே உடைச்சு போட்டு அதுல எவ்வளவு அவமானப்படுத்த பார்த்தோம். ஏன் அதெல்லாம் மக்கள் விஷயம். இதுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அரசியல் கொலைகளை பத்தி பேசுறீங்க. கேரளாவில் 163 கம்யூனிஸ்ட் எதிராக இருக்கவன் 840 பேர் செத்துருக்கானே. 840 பேர். நீங்க வரிசையா மாநிலத்தெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் வேற விஷயம். இன்றைக்கு ஒரு தலை சிறந்த நிர்வாகம் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் மோடி வருவார். இவர் சொன்ன வஞ்சகங்கிறது ஒண்ணு மட்டும் விளக்கமா இருங்க. இந்த டிபேட் முடிக்க மாட்டேன்றீங்களா? டிபேட் முடிஞ்சு இங்கே உட்கார்றேன். என்ன வஞ்சகம்னு விவாதம் பண்ண பிரியன் நான் தயாரா இருக்கேன். கடைசி ஒரே ஒரு நிமிடம் மட்டும். அதாவது 10% இடஒதுக்கீடு நான் சொன்னது, அந்த ஸ்லேப் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 50 விழுக்காடு கொடுத்துருக்கு. அந்த ஸ்லாபை தாண்டி நீங்கள் கொடுக்குறீங்க. அன்னைக்கு அந்த ஸ்லாப் இருந்ததுனால தான் 52 விழுக்காடு இருந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% மண்டல் சொன்னார். இப்போ அந்த ஸ்லாபை தாண்டுங்கன்னு நான் சொல்கிறேன். 52 விழுக்காடு கொடுங்க. நான் ஒன்றும் அது வந்து உயர் சாதியில் ஒரு சாதிக்கு மட்டும்தான் சொல்லலை. அதுதான் என்னுடைய இது. அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடாது. லெனின் சிலையை ஒன்றும் ரஷ்யர்கள் உடைக்கல. இங்க இருக்கிற பாஜகவினர் பண்ணது. கட்சி அலுவலகங்களை கொளுத்துனது பாஜகவினர். நீங்க ஆட்சி மாறலாங்க, நாளைக்கு நாங்க வரலாம். நாங்க வந்து இப்படி பண்ணியிருந்தோம்னு வச்சுங்க, தவறு. அதையும் கண்டிப்போம். தவறு நாங்க பண்ணல. ரஷ்யாவில் நடந்தது அது ஒரு புரட்சி நடந்து 70 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்து அங்க இருக்கிற ஒரு பிரச்சனையினால வந்தது. இன்னைக்கு அதே ரஷ்யாவில் லெனின் சிலைகள் உருவாக்கப்படுது. நான் போன உடல் பாதுகாக்கப்படுது. அப்ப அடிப்படையில் என்னன்னா, பாஜகவினுடைய இந்த கால ஆட்சி என்பது காவிரிக்கு நீங்க குறுக்க அணைகட்டுறது மட்டும் இல்ல, காவிரிக்கு நம்ம வர வேண்டிய உரிமையை தொடர்ந்து இவங்க அனுமதிக்கல. எத்தனை முறை அந்த இன்னும் சொல்ல போனா இதுக்கான கண்காணிப்பு குழு போடுவதில் கூட காலதாமதம். இதெல்லாம் இவங்க ஆட்சி காலத்தில் நடந்தது. மேகதாடு அணைக்கு அனுமதி கொடுத்தது யார்? இவர்கள் தான். அப்ப இவர்கள் இவ்வளவு பேசிட்டு பச்சையா இங்க வந்து சொல்லக்கூடாது. எனவே மக்கள் விரோத, மக்கள் ஒற்றுமைக்கு விரோத, இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கிற பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். RSS கும்பல் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. RSS அரசியல் இல்லாம காந்தியை சுட்டது யாரு? காந்தி படத்தை இன்றைக்கு ஒரு மாநிலத்தை உருவாக்குவாங்க. 2016 மேனிஃபெஸ்டோல பிஜேபி என்ன சார் சொன்னாங்க? வெளியில இருக்க கருப்பு பணத்தை எல்லாம் லட்சக்கணக்கில் கொண்டு வரோம், கொண்டு வந்துட்டாங்களா? பல கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தர நாங்க கொடுத்துட்டாங்களா? 3000 கோடிக்கு நீங்க வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை வைக்கிறீங்களே, அந்த 3000 கோடியில 10 ஃபேக்டரி ஆரம்பிச்சுதான் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கோம்? 2000 கொடுக்குறோம், 6000 கொடுக்குறோம். எப்ப கொடுக்குறீங்க? 5 வருஷத்துல எலெக்ஷன் வருமா கொடுக்குறீங்க? இந்த தேர்தல்ல நீங்க முடிச்சிட்டீங்க. இருங்க, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பேரம் பேசுற கூட்டணிகள், தேர்தல் நேரத்தில் வந்து மக்களை சந்திக்கிற தலைவர்கள், இவங்க அத்தனை பேரையும் மக்கள் தள்ளி வைக்க போறாங்க. மக்கள் ஆட்சி, அதாவது நீங்க சொல்ற மாதிரி இப்போ சொல்றீங்க, காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதா சார் தமிழ்நாட்டுக்கு என்ன சார் பண்ணீங்க? 50 வருஷத்துல இன்னைக்கும் கோர்ட்ல போய் நிக்கிறோம் தண்ணி வேணும்னா என்ன பண்ணிட்டீங்க? 7 பேர் விடுதலைக்கு இவங்க காங்கிரஸ் தான் பண்ணல. 5 வருஷம் நீங்க இருந்தீங்கல்ல, நீங்க பண்ணிருக்கலாம்ல. உரிமைகளுக்காக போராடுகிற நிச்சயமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எங்கள் துணை பொதுச்செயலாளர் டிடி தினகரன் சொல்வதை போல ஒரு புதிய மாற்றத்தை இந்த மக்கள் இன்னைக்கு ஏற்படுத்த தயாராயிட்டாங்க. இனிமே இந்த பேரம் பேசுற கூட்டம் நடக்காது. தமிழகத்தை வஞ்சிக்காத ஒரு தலைமை தான் இனி ஆள போகிறது. அதைத்தான் எங்கள் துணை பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லியிருக்காங்க. அரங்கத்துக்கு வந்து சில சூடான கருத்துக்கள் அது சூடாகவே வந்துச்சு. உங்கள் நால்வருக்கும் ஜெயபிரகாஷ் தொலைக்காட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு கேள்விகளாயிரம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது உங்கள் எம்ஜிஆர். வணக்கம் நேயர்களே.